இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அடாவடித்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் திமுகவின் அமைச்சர் பொன்முடி. ஊழல் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று உச்சநீதிமன்றத்திலே போய் அந்த தண்டனைக்கு விலக்கு பெற்று மீண்டும் அமைச்சராகி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஒரு அயோக்கிய சிகாமணி. அவருடைய முழு பெயர் தெய்வ சிகாமணி. அதற்கு பதிலாக அவருக்கு அயோக்கிய சிகாமணி என்று பெயர் வைத்திருக்க வேண்டும் பொன்முடிக்கு. பொன்முடி என்பது இவராக வைத்துக் கொண்ட பெயர். இந்த அயோக்கிய சிகாமணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் மோசமாக பேசினான். அப்பொழுதே அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்க வேண்டும். பதிலடி கொடுக்க தவறியது எங்களை போன்ற ஊடகத்தில் இருப்பவருடைய தவறு என்பது இப்பொழுதுதான் நன்றாக புலப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போய் பேசிய இந்த கேடுகட்ட அமைச்சர் பொன்முடி வன்னிய தியாகிகளுக்கு, இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு திமுக தான் பென்ஷன் கொடுக்கிறது என்று பேசியிருக்கிறார். வன்னியர் இடஒதுக்கீட்டிலே போராடிய, வன்னியர்களுக்கான சமூக நீதிக்கு போராடிய அந்த தியாகிகளுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடி தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்த அந்த தியாகிகளுக்கு பென்ஷன் கூட கொடுக்காமல் புடுங்குவதற்கு அவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று நான் கேட்கவில்லை, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் இன்னும் பெரிய ஏதோ மேதாவி போல இவர் ஏதோ வன்னியர் சமூகத்திற்கு ஆதரவாக பேசுவதை போல வன்னியர் சமூகத்தை வசைபாடி இருக்கிறார். உயிரிழந்த வன்னியர் குடும்பத்தின் தியாகிகள் 21 பேருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது செய்திருக்கிறதா? டாக்டர் ஐயா என்ன செய்திருக்கிறார் என்று ஒரு கேள்வியை இந்த கேடுகட்ட இழிபிறவி பொன்முடி எழுப்பியிருக்கிறான். 21 தியாகிகளுடைய குடும்பம் இதுவரை யாரிடமும் போய் கைகட்டி நின்றதில்லை. அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகள் இன்றைக்கும் டாக்டர் ஐயாவின் பின்னால் தான் இருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளை டாக்டர் ஐயாவிடம் தான் சொல்கிறார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு டாக்டர் ஐயா தீர்வு காண்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தீர்வு காண்கிறார். யாரும் போய் பொன்முடியிடமோ அல்லது பொன்முடியுடைய எஜமான் மு.க. ஸ்டாலினிடமோ உதயநிதி ஸ்டாலினிடமோ யாரும் கைகட்டி யாசகம் கேட்டு விடவில்லை. காரணம், மானமே பெரிதென்று வாழ்கின்ற சமூகம், மரணமே வந்தாலும் மானத்தை விட்டு கொடுக்காத சமூகம் வன்னியர் சமூகம். ஏதோ இவர்கள் சொல்கின்ற அந்த பொய்யான வார்த்தைகளை நம்பி இவர்களுக்கு ஓட்டு போட்டு இவர்கள் கோட்டைக்கு போய்விட்டதால் இவர்கள் தன்னை கோமான் என்று கற்பனை செய்து கொள்கிறார்கள். முட்டாள்களின் சொர்க்கத்திலே வாழ்கின்ற பொன்முடியை போன்றவர்கள். பொன்முடி அவர்கள் வன்னியருடைய வரலாறு தெரிந்தவர், அமைச்சரானவர் அல்ல. வன்னியர்களை விழுப்புரம் மாவட்டத்திலே அழித்து ஒழித்து விட்டு அமைச்சரானவர். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட பொன்முடி அவருடைய மகன் தெய்வ சிகாமணி என்கின்ற ஒருவனுக்கு தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே போட்டியிட சீட் கேட்டான். அவருடைய மகனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டு விட்டது. சீட்டு கேட்டபோது கூட பொன்முடி என்ன சொன்னான் என்று கேட்டால், வன்னியர் அல்லாத என்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுங்கள், நான் வெற்றி பெற வைத்து காட்டுகிறேன், வன்னியர்களை விக்கிரவாண்டி தொகுதியிலே வீழ்த்தி காட்டுகிறேன் என்றுதான் ஸ்டாலினிடம் கேட்டான். ஆனால் ஸ்டாலின் மறுத்துவிட்டு அங்கே அன்னியூர் சிவா என்கின்ற ஒருவருக்கு சீட்டை கொடுத்தார்கள். அவர் திமுகவின் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி களத்திலே நிற்கிறது. விக்கிரவாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்பதை தெரிந்து கொண்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை வன்னியர்களுக்கு எதிரான தலைவர் என்று பேச வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான் பொன்முடி என்கின்ற இந்த இழிபிறவி. இவனுக்கு என்ன தெரியும் டாக்டர் ஐயா வன்னியர்களுக்காக எவ்வளவு போராடினார் என்று? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வன்னியர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேள்வி கேட்கின்ற இந்த மோசமான இழிபிறவி பொன்முடியை நான் கேட்கிறேன், வன்னியர் சமூகத்திற்கு திமுக என்ன கிழித்தது? ஆனால் வன்னியர் சமூகம் திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தை தந்தது. உதயசூரியன் சின்னத்தை தந்த கோவிந்தசாமியின் மகன் ஏஜி சம்பத் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? திமுகவை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆட்சி அதிகாரமே வன்னியர் சமூகம் திமுகவிற்கு கொடுத்த பிச்சை
திமுகவிற்கு வன்னியர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை வாரி வழங்கினார்கள், தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட வட தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்றதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர் சமூகமும் வன்னியர் சமூகத்தின் ஓட்டுகளும் தான் திமுகவை 40 தொகுதியிலே வெற்றி பெற வைத்தது. இதையெல்லாம் மறந்துவிட்டு வன்னியர் சமூகத்திற்கு டாக்டர் ஐயா என்ன செய்தார்? திமுக என்ன கிழித்தது? வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை கூட தராமல் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுகவின் அமைச்சராக இருக்கின்ற பொன்முடிக்கு டாக்டர் ஐயாவை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக. ஆட்சி அதிகாரத்திலே 57 ஆண்டுகளில் பல ஆண்டுகள் ஆண்டது திமுக. இடஒதுக்கீட்டை தர வேண்டிய திமுக வன்னியர்களை ஏமாற்றிவிட்டு, இவர்கள் ஏமாற்றியது நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது, வன்னியர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே டாக்டர் ஐயா வன்னியர் சமூகத்திற்கு என்ன செய்தார் என்று எகத்தாளமாக கேள்வி கேட்கிறான் இந்த எடுபட்ட பயல் பொன்முடி. யார் யாரை கேள்வி கேட்பது? இந்த மந்தி மயிலை கேள்வி கேட்பதா? டாக்டர் ஐயாவுடைய தியாகம் தெரியுமா பொன்முடிக்கு? பொன்முடிக்கு என்ன தெரியும்? வன்னியர் சமூகத்து தலைவர்களை ஒழிக்க தெரியும், வன்னியர் சமூகத்தை ஒழிப்பதற்கு திட்டமிட தெரியும். மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் பூட்டு போட காரணமாக அமைந்ததே இந்த பொன்முடி தானே. மரக்காணத்தில் சாராய சாவு நடந்ததே, மரக்காணத்தில் விஷச்சாராயம் குடித்து பலர் உயிர் மாண்டார்களே, பலர் உயிர் துறந்தார்களே, அந்த விஷச்சாராயத்தை விற்றவனே பொன்முடியின் கூட்டாளி தானே. அப்பொழுதெல்லாம் எங்கே போனது பொன்முடிக்கு வன்னியர்கள் மீது இருந்த பாசம்? இப்பொழுது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து போட்டுக் கொண்டிருக்கிறான் பொன்முடி வேஷம். பொன்முடியின் வேஷம் கலையும். வன்னியர்கள் ஒன்றுபட்டு விட்டால் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் நடமாட முடியாது என்பது மட்டுமல்ல, தமிழகத்தின் எங்கேயுமே நடமாட முடியாது என்பதை பொன்முடிக்கு காலம் ஒரு நாள் உணர்த்தும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.